नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्याति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिहि वला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून या अय्युहन्नासु तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिनहा ज़ौजहा वबस्स मिनहुमा रिजालन कसीरा व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अलीमा। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இந்த வாரத்தில் முந்தி சென்ற முதலாம் அவர்கள் என்ற நபிகளாருடைய ஆரம்ப அந்த நுபுவத்தின் நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்று இந்த மார்க்கத்துக்காகவும் தங்களுடைய சொர்க்க பிரவேசத்திற்காகவும் அயராது பாடுபட்ட உழைத்த அந்த ஆரம்ப கால நபித்தோழர்களை குறித்து தொடர்ச்சியாக பல செய்திகளை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார். முஹாஜிர்களில் இருந்தும் அன்சாரிகளில் இருந்தும் யார் அவர்களை நல்ல காரியங்களில் பின்தொடர்ந்தார்களோ அத்தகைய மக்களும் அந்த முந்தி சென்ற முதலாம் அவர்கள், அவர்களை பின்தொடர்ந்து வந்தவர்கள், இவர்கள் அனைவரும் ரதியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், இவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், இவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். தங்களுடைய இருப்பிடத்திற்கு கீழே ஆறுகள் ஓடுகிற அந்த பிரம்மாண்டமான சொர்க்கத்தில் அவர்கள் குடியமர்த்தப்படுவார்கள். தாலிக்கல் ஃபௌசுல் அலீம், இதுதான் மகத்தான வெற்றி என்பதாக சூரா தௌபா என்கிற 9வது அத்தியாயத்தினுடைய 100வது வசனத்தில் அல்லாஹ் அருளுகிறான். சஹாபாக்கள் என்பவர்கள் மேன்மை பொருந்தியவர்கள், முழு உம்மத்திற்கு ஒரு பெரும் முன்மாதிரி மிக்க ஒரு வாழ்வை வாழ்ந்து காட்டியவர்கள் அந்த நபித்தோழர்கள், நபித்தோழியர்கள் என்றாலும் அந்த முழு நபித்தோழர்களும் ஒரு தரம் சார்ந்தவர்கள் அல்ல. அவர்களையே அல்லாஹ் தரம் பிரிக்கிறான். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள், பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள், தியாகத்தில் முந்தியவர்கள், தியாகத்தில் பிந்தியவர்கள் என்று சஹாபாக்களுக்குள் அல்லாஹ் வேறுபாடுகளை கற்பிக்கிறான். காரணம், எல்லோருக்கும் ஒரு கூலி என்றால் முந்தி வந்தவர்களுக்கு அவர்களுடைய தியாகம் அர்த்தமற்றதாக மாறிவிடும். கடைசி நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்ற அபூ சுஃபியானும் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற அபூபக்கரும் ரதியல்லாஹு அன்ஹுமா இருவரும் நபித்தோழர்கள், சிறந்தவர்கள், அல்லாஹ் நாடினால் சொர்க்கவாசிகள் என்றாலும் இருவரும் தரத்தில் ஒன்று அல்ல, சமமானவர்கள் கிடையாது என்கிறது திருக்குரான். அப்படி இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்ட நேரத்தில் எல்லா விதமான தியாகமான கால சூழ்நிலைகளிலும் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்திய நபித்தோழர்களுடைய வரலாற்றை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் கடந்த வாரம் யாரை பற்றி பார்த்தோம்? புரியல? உமரா? அஸ்மா இல்ல, அப்துல்லா இப்னு உமர். உமர் இல்ல, உமர் ரதியல்லாஹு அவர்களுடைய மகன். நுபுவத்து வந்து 3 ஆண்டுக்கு பிறகு பிறந்து உமர் ரதியல்லாஹு அவர்களுடைய கரத்தை பிடித்து 10 வயது சிறுவராக இருக்கும்போது ஹிஜ்ரத்தை செய்து பத்ர் களத்திற்கு கலந்து கொள்ள ஆர்வம் கேட்டார். ஆர்வத்தோடு வந்தார். புறக்கணிக்கப்பட்டார். உஹதிலே புறக்கணிக்கப்பட்டார். ஹந்தக்கிலே புறக்கணிக்கப்பட்டார். பனு முஸ்தலிக்கில் இருந்து எல்லா யுத்த களத்திலும் கலந்து கொண்டு இஸ்லாத்திற்காக வேண்டி அரும்பாடுபட்ட ஒரு பெரும் புத்திசாலி உள்ள இளைஞர்.
பெரும் வணக்க வழிபாட்டில் ஆர்வம் கொண்ட ஒரு ஆபிதாக திகழ்ந்த ஒரு நபித்தோழர் அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லான் அவர்களுடைய வரலாற்று செய்திகளையும் தியாக சம்பவங்களையும் அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற கிஃபார் என்கிற கோத்திரத்தில் வழிப்பறி கொள்ளையர்கள், இந்த கோத்திரமே யாரு அப்படின்னு கேட்டா வழிப்பறி கொள்ளையர்கள், சிரியா தேசத்தில் மக்காவில் இருந்து சிரியாவுக்கு செல்லக்கூடிய வழியில் வத்தான் என்று சொல்லப்படுகிற ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கில் கிஃபார் என்கிற ஒரு பெருங்கொண்ட கூட்டம் மக்கள் கோத்திரத்தவர்கள் வசிக்கிறார்கள். இவர் இந்த
செய்தார்கள், மது அருந்தினார்கள், வட்டி வாங்கினார்கள், கொலை செய்தார்கள், கொள்ளையடித்த எல்லாம் பண்ணுவாங்க. விருந்தாளிகளுக்கு எப்படி உபச்சாரம் செய்ய வேண்டும் என்பதை மக்கா நகரம் கற்றுக் கொடுக்கும். அந்த அளவிற்கு விருந்துபச்சாரத்தில் அவர்களை மிஞ்ச இன்னொரு ஆள் கிடையாது. மக்கா நகருக்கே உண்டான பெயர் அது. அதெல்லாம் இப்ராஹிம் நபியினுடைய வழித்தோன்றலா இருந்ததுனால இதை இயல்பாகவே அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட வானவர்கள் வந்து நற்செய்தி சொல்ல வருவாங்க. பொரித்த இறைச்சி துண்டை கொண்டு போய் கொடுத்தார். யார் என்ன எதுலாம் கிடையாது. நம்மளை தேடி நம்ம நெருக்கத்தில் ஒருத்தர் வந்துட்டாரு அல்லது நம்மளை தேடி வரலையில கூட உணவளிப்பது என்பது ஒரு ஈமான் கொண்டவனுடைய பண்பு. நபிகளார் சொன்னார்கள், மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், உங்களில் யார் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பி இருக்கிறார்களோ ஃபல் யுக்ரிம் லைஃபஹு, அவர் தனது விருந்தினருக்கு கண்ணியப்படுத்தட்டும். என்ன ஏனுமோ கொடுங்க அப்படிங்கிறது இஸ்லாத்துடைய ஈமானிய மந்திரங்களிலே உள்ள ஒரு காரியம். அப்ப இதை இயல்பாகவே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். மக்காவில் உள்ள காஃபிர்களும் முஸ்லிம்களும் சரி. அலி ரலியல்லாஹு அன்ஹு யார் என்ன எதுன்னு தெரியல. இவரால் நமக்கு நல்லதா கெட்டதா, ஒருவேளை இவர் காஃபிரா இருந்து, கண்டிப்பா அந்த சமுதாயத்தில் நிறைய பேர் காஃபிர் தான். அந்த நேரம் ஒரு காஃபிருக்கு கூட உணவு அளித்தாலும் தப்பு கிடையாதுங்கிற அடிப்படையில் கூட்டு போய் உணவு கொடுக்குறாங்க. இரவு தங்குகிறார். மறுபடியும் காலையில் வந்து காபத்துல்லா பக்கத்தில் உட்கார்ந்துறார். இரவு வேளையில மீண்டும் அதே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரை சந்திக்கிறாங்க. நீங்க யாருன்னு சொல்லலாமா? இல்ல நான் டீட்டெயில் சொல்ல விரும்பல. அப்ப வாங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிட. இரண்டாம் நாளும் கூட்டு போறாரு. உணவு கொடுக்கிறார், தங்க வைக்கிறார். இரவு தூக்கம் முடிகிறது. காலை எந்திக்கிறார். மறுபடியும் காபத்துல்லாவுக்கு வந்து அமர்கிறார். இது 2-3 நாட்கள் தொடர்ச்சியாக மாறுகிறது. இப்ப தொடர்ச்சியா மாறினோட 3வது நாளும் கூட்டு போறாரு, உணவு கொடுக்கிறாரு, மறுபடியும் கொண்டு வந்து விட்டுறாரு. 4வது நாள் இதுக்கப்புறம் விட்டு கேட்டுருவோம் டீட்டெயில்டா, என்ன விஷயம், என்ன ஏது, யாரை தேடி வந்தீங்க, யாரையும் தொலைச்சிட்டீங்களா? பாலைவன நகரை பொறுத்தவரை பல பேர்லாம் அங்க தேடிக்கிட்டு ஒவ்வொரு ஊர் போறதுனா நம்ம நபர்களை தேடிதான், பயணப்பட்டு போறதுதான். நான் சொல்ல போனா அம்மார் பின் யாசிர் ரதியல்லாஹு அவர்கள், யாசிர் என்ற நபித்தோழரை பத்தி அந்த தலைப்புல ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம். யாசிர் மக்காவில் இருந்தார், ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றார், ஷஹீதாக்கப்பட்டார்னு. அந்த யாசிருக்கு மக்காலாம் கிடையாது. ஏன் மக்காவுக்கு வந்தார்னா அவர் தம்பியை தொலைச்சிட்டார். வேறு ஒரு பக்கத்தில் உள்ள நாட்டை சார்ந்தவர். தம்பியை தேடி பல நாடு சுத்தி தெரிஞ்சிருக்கார். கடைசியா மக்காவுக்கு வந்திருக்கிறார். இனிமேலாம் தேடி அலைய முடியாதுன்னு அங்கே செட்டில் ஆயிட்டார். அந்த பாலைவன மணலை பொறுத்தவரை பலரும் பல நாடுகளுக்கு நாடோடிகளாக திரிவார்கள், தொலைந்த நபர்களை தேடி. அப்படிலாம் கேட்கறாங்க, யாரையும் தொலைச்சிட்டீங்களா, தேடி வந்திருக்கீங்களா? இல்ல, ஒண்ணும் கிடையாது. நீங்க யாரா இருந்தாலும், நீங்க என்ன விஷயமா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லலாம் நம்பி. அப்ப நான் சொல்லக்கூடிய தகவலை நீங்க வெளியே ஆட்டி சொல்லிடக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பிடிக்கலன்னு சொல்லிருங்க, நம்ம விலகிடுவோம். ஆனால் நீங்க என்ன செய்ய வேண்டாம், இதை ஒரு பிரச்சனையாக, இதை ஒரு கருப்பொருளாக்கி பிரச்சனைக்குரியதாக மாற்றி விடக்கூடாது. சொல்லுங்க அப்படின்னு அலி ரலியல்லாஹு அவர்கள், அந்த சிறுவர் சொல்லுகிறார், நான் வந்து இறை தூதர் என்று இந்த மக்காவில் ஒருவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அந்த நபரை தேடி நான் வந்தேன். அவர் யாரு, என்ன சொல்றாரு, ஏத்துக்கணுங்கிறதுலாம் கிடையாது. அவர் சொல்றது சரியா தப்பான்னு யோசிச்சுட்டு ஏத்துக்கிறத வேண்டாமாங்கிறது முதல்ல கேட்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க சரியான நபரை தான் தேர்வு செஞ்சிருக்கிறீங்க. நல்ல வேளை நீங்க என்கிட்ட கேட்டீங்க. வேற யாருக்கிட்ட கேட்டாலும் சரி, இது உண்மையிலே பூதாகரமாக ஆகக்கூடிய ஒரு பிரச்சனை தான். யார்கிட்ட கேட்டாலும் அடி கண்டிப்பா விழும். நான் இந்த மார்க்கத்தை தான் இருக்கிறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற சிறுவர்கள முதல் நபர். சிறுவர்களை இஸ்லாத்தை ஏற்றது அலி. பணக்காரர்களில் பெரியவர்களில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றது அபூபக்கர். பெண்களில் இஸ்லாத்தை ஏற்றது ஹதீஜா. அடிமைகளில் இஸ்லாத்தை ஏற்றது பிலால். இப்படி ஒவ்வொருத்தங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு துறைகள்ல அந்த சார்ந்த விஷயங்கள்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு சிறுவர்களில் முதல் நபர். அலி ரலியல்லாஹு அன்ஹுங்களை ரசூலுல்லாஹ் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. காரணம், பெரியவாப்பாவுடைய பையன். பெரியவாப்பா நமக்கு அகைன்ஸ்ட் கிடையாது. அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்னாலும் அவர் எதிராக நிற்க மாட்டார். அப்ப பெரியவாப்பா பசங்க 2 பேர், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொன்னார்கள். அலி ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்ப அவர் சொல்றாரு, நானும் அந்த மார்க்கத்தை தான் இருக்கிறேன். அப்ப நீங்க தைரியமா இப்ப நைட் வந்து வீட்டுல தங்குங்க, மறுநாள் காலையில் நம்ம புறப்படுவோம், போவோம் அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, மக்கா நகரம்ங்கிறது இஸ்லாத்தை எந்த அளவிற்கு கருவறுக்க துடித்து கொண்டு அந்த சூழ்நிலை இருந்துச்சுன்னு பாருங்க. ஏற்றுக்கொள்ள வர்றவர் பயந்து கொண்டு இருக்கிறார். ஆள் யாருன்னு கேட்கறதுக்கு பயம். ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்ல ஒருத்தர், அவரும் பயந்துகிட்டு இருக்கிறார். நீங்க வெளியே சொல்லாதீங்க, சொன்னா பிரச்சனை. இவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்ப இந்த மாதிரி நிலைமையெல்லாம் நமக்கு கிடையாது. இஸ்லாத்தை கடைபிடிக்க அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கா? குர்ஆனை எடுத்துறாதீங்க பாய், வெளியே தெரிஞ்சா கொன்னுருவாங்க, அப்படி ஏதாவது உண்டா? கிடையாது. அல்லாஹ்லாம் வாயை சொல்லி திறந்து சொல்லிடாதீங்க, பிரச்சனை பெரிய பிரச்சனை வந்துடும், அப்படி இது உண்டா? கிடையாது. இஸ்லாத்தை முழு உலகத்துல இலகுவாக கடைபிடிக்கிற சூழ்நிலை அல்லாஹ் இப்ப தந்திருக்கிறான். ஆனா அப்ப அல்லாஹ் கொடுக்கல. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு காலையில எந்திரிச்சு 2 பேர் புறப்படுறாங்க.
நான் முன்னாடி போய்கிட்டே இருக்கிறேன், நீங்க பின்னாடி வாங்க. உங்களுக்கு இடர் அளிக்கிற ஏதாவது நபர் வந்தாங்கன்னா, அந்த காஃபியர்களே பெரிய ஷைத்தான்லாம் சில பேர் உண்டு. அவன்லாம் என்ன பண்ணுவான்னா, நான் போறதை பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு வைங்க, இவர் முஸ்லீம்னு அவங்களுக்கு தெரியும். அலி முஸ்லீம், அபு தாலிபினுடைய மகன், முகமது அவர்களுடைய பெரிய தந்தை மகன் முஸ்லீம் தெரியும். அவர் பின்பற்றாரு, அவர் யாரு, அப்ப அவர் ஒரு முஸ்லிமா அப்படின்னு குடையிற ஆட்களும் வருவாங்க. உங்களுக்கு இடர் அளிக்கிற பாதகம் ஏற்படுத்துகிற யாரையாவது நாம் பார்த்தா செருப்பை சரி செய்வதை
பணம் முக்கியம், நம்ம இந்த ஆளை அடிக்க வேண்டாம் விட்டுருவோம். மக்கா காஃபிருடைய பண்பாடே அதுதான். கொள்கை எதிர்க்கணும், எல்லாத்தையும் ஒரே மாதிரி எதிர்க்கணும்ல. நீ அபூபக்கரையும் கை வச்சிருக்கணும், உமரையும் கை வச்சிருக்கணும், ஹம்சாவையும் கை வச்சிருக்கணும், ரசூலுல்லாவையும் கை வச்சிருக்கணும். அவன் என்ன பார்க்கறான் அப்படின்னா, யார் அப்ராணியா இருக்கிறாங்களோ அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டாங்களோ அவங்கள மட்டும்தான் அடிக்கணும். பிலால், அம்மார் பின் யாசிர், சுமையா, யாரை அடித்தால் நமக்கு பிரச்சனை வராதோ அவர்களை அடித்துதான் இந்த இஸ்லாத்தின் மீது கொண்ட வெறுப்பை அவர்கள் விதைத்துக் கொண்டிருந்தார்கள். பெரும் பெரும் நபித்தோழர்கள் மேல அவங்க லேஸ்ல கை வைக்க முடியாது. கிஃபார் மேல அடிச்சதுக்கு அப்புறம் இவர் கிஃபார் கோத்திரம் என்று தெரிந்த உடனே விலகிக் கொள்கிறார்கள். காயங்களோடு ரசூலாவை பார்க்க மறுபடியும் வராங்க. இது முழு மக்காவில் வாழ்ந்த இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு. வெளியூர்ல இருந்து ஒரு ஆள் பகிரங்கப்படுத்துறாரு, நம்ம உள்ளூர்ல இருக்கிறோம், நம்ம என்ன பயந்துகிட்டு இருக்கிறோங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கியது கிஃபாருடைய ஆரம்ப கட்ட பிரச்சாரம். 2ஆம் நாள் வராரு, காலையில மறுபடியும் படியில ஏறுறாரு, மக்கள் அழைக்கிறார், மக்கள் இங்க வாங்க, எல்லாரும் வாங்க. சரி, இன்னைக்கு ஏதாவது கொள்கை மாத்தி சொல்லுவார் போல, எனக்கு அடி விழுந்துச்சுல, பயந்துருப்பாரு. நேத்து சொன்ன அதே வார்த்தையை எழுத்து மாத்தாம இன்னைக்கு சொல்றாரு. அல்லாவை தவிர வேறு இறைவன் கிடையாது, முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். மறுபடியும் அந்த மக்களுக்கு ஆத்திரம் தாங்கல, மீண்டும் அடிக்கிறார்கள். அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள், அவர் அப்பா காஃபிர் அப்பாஸ், அவர் வராரு, தடுக்கிறாங்க. நீங்கள் கிஃபார் கோத்திரத்தார் மேல நீங்க அடிக்கிறீங்க, சண்டை பிடிக்கிறீங்க. மீண்டும் 3வது நாளும் இது தொடர்கிறது. இது ஒரு சில நாட்கள் தொடர்ந்த பிறகுதான் இந்த கொள்கையை சொல்றவங்களை நம்ம அடிக்க வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த மக்கள் வர்றதுக்கு, மக்கா காஃபிர்கள் வர்றதுக்கு இவர் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம கிஃபார் கோத்திரத்தார் போய் மக்கள்கிட்ட மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக அங்கிருந்து புறப்படுகிறார். கிஃபார் கோத்திரத்தில் போய் சேர்றார். சில ஆண்டுகள் கடக்குது. மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹ் மதீனாவை நோக்கி பிரவேசம் பண்றாங்க. இப்ப இந்த தகவலை அறிந்த அபூதர் ரதியல்லாஹு அவர்கள் பல ஆண்டுகளாக சொந்த ஊரில் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதில் அயராது பாடுபட்டார். அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அந்த கொள்கை நோக்கி வாங்க, இரு தூதுத்துவம் வந்துருச்சு, இனி நம்பிக்கை கொள்ளாமல் மௌத்தாட்டி நீ நரகம் போயிருவ, அல்லாஹ் நம்ம நரகத்துல போட்டுருவாங்கிற அந்த கொள்கையை மீண்டும் மீண்டும் சொல்லி சொந்த மக்களுக்கு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துரைத்தார். ரசூலுல்லாஹ் மதீனாக்கு போனாங்கிற தகவலை அறிந்த பிறகு மதீனா நகரத்தை நோக்கி வருகிறார் இந்த அபூதர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு அவர்கள். சொந்த தேசத்தை விட்டு இவரும் ஹிஜ்ரத் செய்து வருகிறார். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, என்றைக்கு அவர் தன் மக்களை விட்டும் தன் தேசத்தை விட்டும் பிரிந்து வந்தாரோ அன்றிலிருந்து ரசூலுல்லாஹ் மரணிக்கின்ற வரை அபூதர் ரதியல்லாஹு அவர்கள் எல்லா நிலைகளிலும் ரசூலுல்லாஹ்வோடு இணைந்தே இருந்தார். எல்லா நேரத்திலும் எப்பமெல்லாம் ரசூலுல்லாஹ்வோடு சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ, ரசூலுல்லாஹ்வோடு மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்குமோ, அந்த நேரத்திலெல்லாம் மார்க்கத்தை கற்றார். அதுல ஒரு முறை ரசூலுல்லாஹ் இரவு வேளையில் அபூதரை அழைத்துக் கொண்டு ஒரு இடத்துல மதீனாவினுடைய வெளிப்புறத்துல பயணப்படுறாங்க, நடந்து போறாங்க. திடீர்னு அபூதரை ஒரு இடத்துல நிக்க சொல்லி ரசூலுல்லாஹ் மலைப்பாங்கான பகுதியை நோக்கி இரவு நேரம் இருட்டிலே உள்ளே நுழைகிறார்கள். இங்க வராதீங்க, என்ன ஆனாலும் சரி நான் கூப்பிடாம நான் சொல்லாமல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. ஒரு பெரிய சத்தம் ஏற்படுகிறது. அபூதர் பிற்காலத்தில் செய்தி அறிவிக்கிறார், நான் உள்ள நுழை எனக்கு ஆசை வந்துச்சு, அங்க என்ன நடக்குது என்னன்னு கண்டுபிடிப்பதற்கு நான் செல்ல நினைத்தேன். நபியின் கட்டளைக்காக வேண்டி கட்டுப்பட்டு நான் அங்கே இருந்தேன். ஈமான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நபியின் மீது கொண்ட முஹப்பத் எப்படி மாறுது? கட்டுப்பாடா மாறுது. ஒருத்தண்ட ஈமான் இருக்குதா இல்லையாங்கிறது கட்டுப்பாடை வச்சுதான் புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க சமுதாயத்தில் நிறைய பேர் பார்க்கலாம், முஹம்மது அப்படின்னு பேரை சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி கட்டவரலை கொண்டு தன்னுடைய இமைகளை தடவக்கூடிய மக்கள் உண்டு. ஸலவாத்துகள் அப்படி மெய்மறந்து போயிருவாங்க. ரசூலுல்லாஹ் மீது அளவு கடந்த முஹப்பத்தை வைத்திருப்பார்கள். இப்ப நமக்கு என்ன தோணும்னா, உண்மையிலே நபி இவங்க தான் நேசிக்கிறாங்க போல அப்படின்னு நினைக்கிற ஒரு பின்பத்தை உருவாக்குவாங்க. வட்டி தடுக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சு வட்டி வாங்குவாங்க, மது தடுக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சு மது அருந்துவாங்க, விபச்சாரம், சூதாட்டம், எல்லா விதமான அனாச்சாரத்திலும் ஒரு முஸ்லிம் சமுதாயம் ஈடுபடுது அப்படின்னா, ஆனா வெளி உலகத்தில் எப்படி பாட்டிக்குவாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் கூட சொல்ல மாட்டாங்க, நபின்னு சொல்ல மாட்டாங்க, ரசூல் சொல்ல மாட்டாங்க, முஹம்மதுன்னு சொல்ல மாட்டாங்க, எடுத்தெடுப்புல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இவங்க முஹப்பத்துல இருக்கிறாங்க நம்ம நினைப்போம். அபூதருடைய வாழ்க்கை நீங்க பாருங்க, ரசூலுல்லாவை அளவு கடந்து நேசித்தார் அபூதர். முஹப்பத்தின் வெளிப்பாடு என்ன? நகராதன்னு சொல்லிட்டு போனாங்க, அங்கே தான் நின்னார் ரசூலுல்லாஹ் வர வரை. அதுதான் முஹப்பத். நபியை நீங்கள் நேசிப்பதற்கான அடையாளம், நீங்கள் நபியை பின்பற்றி நடக்கணும். நபி நில்லுனா நிக்கணும், உட்காருனா உட்காரணும், செத்துருனா செத்துறணும். இந்த கட்டுப்பாடு பண்பு யாரிடத்தில் வருகிறதோ அவர்கள் தான் உண்மையில் நபியை நேசிக்கிற இடத்தில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் திரும்பி வந்து சொல்றாங்க அபூதர்ட்ட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருந்தாங்க, ஒரு தகவலை சொன்னார்கள், மன்மாத்தமின் உம்மத்தில் யுஷ்ரிக்கு பில்லாஹி ஷையா தஹலல் ஜன்னா, என் சமுதாயத்தில்
யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் மரணத்தை அடைகிறாரோ அவர் கட்டாயம் சொர்க்கத்தை அடைந்து விடுவார். அவன்கிட்ட வேற வேற பாவம் இருக்கலாம், அல்லாஹ் நாடுனா அந்த பாவத்தை மன்னிச்சு நேரடியா சொர்க்கம் கொடுத்துடலாம், அல்லது தண்டனை கொடுத்து பிறகு மன்னித்தவனை சொர்க்கத்திற்கு அனுப்பலாம். ஆனா எப்படியும் அவனுக்கு ஒரு வெளிச்சம், விடிவு காலம் என்பது இருக்கிறது. இணை வைக்காதவனுக்கு கட்டாயம் சொர்க்கம். அப்ப ரசூல்லா ஜிப்ரீல்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, ஒயின் ஜனா ஒயின் சரக்க, அவன் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலுமா அல்லாஹ் அவனை கூட மன்னிச்சிருவானா? விபச்சாரத்தை அந்த மக்கள் அவ்வளவு கடுமையா பார்த்தவங்க, திருட்டை அவ்வளவு மோசமான பாவமாக நினைத்தவர்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒயின் ஜனா ஒயின் சரக்க, அவன் விபச்சாரம் செய்தாலும் சரி திருடினாலும் சரி அவன் கண்டிப்பா மன்னிக்கப்படுவான். இதையே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு திருப்பி கேட்கிறாங்க, ஒயின் ஜனா ஒயின் சரக்க, விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் மன்னிக்கப்படுவானா? கண்டிப்பா மன்னிக்கப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாவோடு எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ நபியோடு தன்னுடைய மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி நபியோடு தஞ்சம் புகுந்த நபி தோழர்களில் முக்கியமானவர் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு முறை ரசூலுல்லாவோட தோழர்கள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க ஊர்கள்ல. திடீர்னு அபூதர் என்ன பண்றாரு, காணாம போயிட்டார். கூட இருந்தாரு, போயிட்டார்.
அமையும். இஸ்லாத்துக்காக ஆரம்பத்திலே அடிவுதைகளை பட்டவர். சில நபித்தோழர்களால் நபி வாழுகிற தருணத்திலேயே நயவஞ்சகரோ என்று சந்தேகிக்கப்படுகிற அளவுக்கு இவருடைய செயல்பாடுகள் இருந்துச்சு. செயல்பாட்டில் இவர்கிட்ட பலகீனம் இல்லை, அவர் சூழ்நிலை பலகீனத்தை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. ரசூல் என்ன சொல்றாங்க, இவர் நல்ல மனிதர், இவர் தனியாகத்தான் வருகிறார், தனியாக வாழ்வார், தனியாக மரணிப்பார், நாளை மறுமையில் தனியாக உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க. கொஞ்ச காலம் கழியுது. அடுத்த ஓராண்டு ரசூலை மௌத்தாயிட்டாங்க. பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், இந்த எல்லா ஆட்சி காலத்திலும் செவ்வனே மார்க்கத்தினுடைய கடமைகளை, மார்க்க செயல்பாட்டுகளை சிறப்பான முறையில் செயல்படுத்தினார். அந்த அடிப்படையில் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இவரை ஃபத்வா கொடுக்கிற இடத்துல உஸ்மான் ரலியல்லாஹு போடுறாங்க. ஆரம்ப கால நபித்தோழர், நம்ம பார்த்த வரைக்கும் அவ்வளவு ஒழுக்கம் உள்ள மார்க்க சிந்தனை கொண்டவர். அப்ப இவர் ஃபத்வா கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு உஸ்மான் என்ன பண்றாங்க, ஆட்களை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. யார் யார் எங்க போய் மார்க்கத்தை சொல்லணும், ஃபத்வா கொடுக்கிற நீதிபதியாக அனுப்புறாங்க. அப்படி இந்த அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தேசத்திற்கு அனுப்பப்பட்டு அந்த தேசத்தில் மார்க்க ஃபத்வா கொடுக்கப்படுகிற இடத்துல தங்க வைக்கப்படுகிறார். அப்போது திருக்குரானினுடைய ஒரு 2 வசனங்கள், அந்த வசனம் நம்ம எல்லாம் பிரபலியமாக கேள்விப்பட்ட வசனம், யாரிடத்தில் அதிகப்படியான தங்கம் வெள்ளிகளை வைத்து அதற்குரிய பொருளாதாரத்தை சக்காத்தை அவர் கொடுக்க மறுக்கிறாரோ, மறுமை நாளில் அந்த பொருளாதாரத்தை எல்லாம் நெருப்பில் போட்டு காய்ச்சி அதை கொண்டு அந்த அடியாரினுடைய முதுகுகள், விலாப்புறம், நெஞ்சு பகுதியில் எல்லாம் சூடு போடுவான். இது போக அவங்களுக்கு துன்புறுத்துகிற வேதனை உண்டு அப்படிங்கிற வசனம் வருது. இந்த வசனத்தை வைத்து அபூதர் ஒரு ஃபத்வா கொடுத்தார். இந்த ஃபத்வாக்கு முழு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இப்போ வரைக்கும் யாருமே அந்த ஃபத்வா ஏத்துக்கல. ஆனா அந்த ஃபத்வால அவர் கடைசி வரைக்கும் நின்னார். என்ன ஃபத்வா அவர் கொடுக்கிறாருன்னா, நீ எவ்வளவு நாள் சம்பாதிங்க, உங்க வயிற்றுக்கு போக மத்த எல்லாம் தர்மமாக்கப்படணும்ட்டார். இதுதான் ஃபத்வா. 1 கோடி சம்பாதிக்கிறீங்களா, ஒரு நாளைக்கு இன்னைக்கு 1 கோடி கிடைச்சிருச்சு, இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு 500 ஆச்சா, பாக்கி 99,99,900 அந்த 9,500 அந்த அமௌண்ட்டை மொத்தத்தை என்ன பண்ணிருங்க, தர்மமாக்கப்படணும். தர்மம் ஆக்கல அப்படின்னா இந்த வசனத்தின்படி நீயும் நரகவாசின்னு ஃபத்வா கொடுத்துட்டார். எவ்வளவு பணம் இருந்தாலும் உன் தேவைக்கு வந்து அன்னைக்குன்னு எடுத்துக்கங்க, மத்தெல்லாம் கொடுத்துருங்க, நாளைக்கு போய் மறுபடியும் உழைங்க, இதுதான் மார்க்க சட்டம், இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி அவர் பிரச்சாரம் செய்கிறார். தவறான முடிவு. மார்க்க அப்படி சொல்லணும்னா சுலைமான் நபி அவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்திருக்க முடியாது. ரசூலா காலத்தில் பல நபித்தோழர்கள் பண வளமையோடு வாழ்ந்தார்கள். ரசூலா யாரையுமே கண்டிக்கல, தப்புன்னு சொல்லல. அப்ப இது வந்து மார்க்க நமக்கு அப்படி காட்டி தரல. ஆனால் அபூதர் இந்த ஃபத்வாவை எடுக்கிறதுக்கு அவருக்கு வேற ஒரு ஹதீஸ் அதுக்கு தூண்டுகோலா இருந்துச்சு. அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தோதுவா அமைஞ்சது. என்ன செய்தினா, ரசூலா ஒரு முறை சொல்கிறார்கள், வாங்க முடியட்டும், அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த மார்க்க ஃபத்வாவை அவர் தருவதற்கு தூண்டுகோலாக அமைந்த ஒரு ஹதீஸ் என்னவென்றால், ரசூலா சொன்னது நம்ம பிரபலியமா கேள்விப்பட்ட ஒரு நபிமொழி தான். என்னிடத்துல உஹது மலை அளவிற்கு தங்கம் என்னிடத்தில் இருந்தாலும் அதை ஒரு இரவு 2-3 இரவுகள்ல அதை நான் தர்மமாக கொடுத்து அதை அழிச்சிருவேன் நாங்க ரசூலா. அந்த செய்தி நம்ம எவ்வளவு முறை கேள்விப்பட்டிருப்போம்.
அதுல இருந்து நான் எதை எடுத்து வைப்பேன் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய கடனை அடைப்பதற்கு சில தங்க நாணயங்களை எடுத்து வைப்பதை தவிர, அந்த கடனுக்கு கொஞ்சத்தை எடுத்துருவேன், மற்ற எல்லாத்தையும் நான் தர்மமாக்கிடும். ஒரு 2 நைட்டு கூட கிடக்காது, வச்சுக்குவோம், நமக்கு பின்னாடி தேவைப்படும், பிள்ளைகளுக்கு தேவைப்படும், இந்த வேலையெல்லாம் என்கிட்ட கிடையாது, நான் அதை தர்மமாக ஆக்கி விடுவேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தி அறிவிக்கிறவரே அபூதர் தான். செய்தி அறிவிக்கிறவர் யாரு? அபூதர். அப்ப இந்த செய்தியும் அந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை அவர் ஒப்பிட்டு பார்த்து அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு? நபி எவ்வளவு பெரிய ஆளு, அவரே கையில 10 பைசா வச்சிருக்க மாட்டேன், எல்லாத்தையும் தர்மம் ஆக்கிரும் அப்படின்னா, தர்மம் ஆக்குவதுதான் மார்க்க கடமை. நீங்கள் கையில் பொருளாதாரத்தை வைத்திருப்பீர்களே, ஆனால் அது என்ன கிடையாது, அது மார்க்கத்துக்கு விரோதமானது என்று ஃபத்வா கொடுக்கிறாங்க. உஸ்மான் ரதியல்லானவங்களுக்கு அன்றைய கால அந்த டமாஸ்கஸ் சந்தையை சார்ந்த மக்கள் எல்லாம் கடிதத்தை எழுதுறாங்க. அந்த கடிதத்தை பார்க்கறாங்க, அந்த ஃபத்வா தப்பாச்ச, அபூதரை அழைச்சி விடுறாங்க, வாங்க. அப்ப கேட்கறாங்க, அந்த ஃபத்வாவை சரி கிடையாது, உண்மையில நபி அப்படி நமக்கு சொல்லி தரல, அது பணத்தை சேர்த்து வைக்கணும், வைக்கலாம், தர்மம் பண்ணாலும் பண்ணலாம், மார்க்க யாரையும் தடுக்கலாம் இல்ல, நபி காலத்துல எத்தனை பேர் பணக்காரங்க இருக்க தானே செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த விளக்கத்தை எல்லாம் உஸ்மான் ரதியல்லாஹு ஹலீஃபா விளக்கம் கொடுக்கிறாரு. அபூதர் ஏத்துக்க மனசு வரல, இல்ல அந்த ஹதீஸின் படி பார்த்தா இதை ஏத்துக்க முடியாது, தர்மமாக்கணும், இதையே மீண்டும் மீண்டும் சொல்றாங்க.